சித்தர்கள் வணங்கும் குழந்தை தெய்வமே இந்த வாழையம்மன் ஆவார். இவருக்கு வாழை, வாழையம்மன், வாழைத்தாய், வாளாம்பிகை, அசோக சுந்தரி, பாலா மற்றும் பால திரிபுர சுந்தரி என்று பல பெயர்கள் உள்ளன. அன்னை பராசக்தியின் பல்வேறு ரூபங்களில் ஒன்றே இந்த வாழையம்மன் ஆவார். தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த சித்தர்கள் சித்த நிலையை அடைய வேண்டியும் சக்திகளை பெறுவதற்கும் இரகசிய வழிபாடாக இந்த வாழை தெய்வத்தை வணங்கி வந்துள்ளனர். புகழ்பெற்ற சித்தர்களான அகத்தியர், கருவூரார், திருமூலர், போகர், கொங்கணவர் போன்றவர்கள் வாழை தெய்வம் இல்லை என்றால் தங்களால் சித்த நிலையையும் சக்திகளையும் அடைந்திருக்க முடியாது என்றும் வாழை தெய்வத்தின் சக்தியை பற்றியும் தங்களின் சித்தர் பாடல்களில் கூறியுள்ளனர். 9-10 வயது நிரம்பிய பெண் குழந்தையே இந்த வாழையம்மன் ஆவார். மொத்தத்தில் இந்த வாழையம்மன் வழிபாடு என்பது சிறு பெண் குழந்தை வழிபாடே ஆகும். சக்தியின் அவதாரமான லலிதா, மாதங்கி மற்றும் வராகியை மக்களையும் தேவர்களையும் கொடுமை செய்த